பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. பேர்ல என்ன இருக்கு அப்படின்னு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி சில பேர் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் பேர் வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்துலலாம் ரொம்ப யோசிச்சு பேர்கள் வைப்பாங்க. அந்த பேரை வச்சே நீங்க இந்த ஊரா, உங்க தாத்தா அப்பாலாம் இவங்களா, நீங்க இந்த குடி வகையை சேர்ந்தவங்களா அப்படின்னு பேர்களை வச்சே கண்டுபிடிச்சு போடலாம். அவங்க யாரு என்ன ஆகிறோம்னு ஒரு ஜாதகத்தையே கணிச்சிடலாம். சில பேருக்கு நட்சத்திரங்கள் பேர்களே வச்சிருப்பான். ஓ, இந்த நட்சத்திரத்தில் நீங்க பிறந்தீங்களா அப்படின்னு அவங்கள சொல்லிடலாம். இப்படியெல்லாம் அந்த காலத்துல முறை வச்சு பேர் வச்சாங்க. இப்போ அது தமிழ் இருக்கா, அதுக்கு அர்த்தம் இருக்கா அப்படிலாம் இல்லாமையே பேர்கள் வைக்க இப்போ தொடங்கிட்டோம். இப்போ இந்த செல்போன் யுகம் வந்துருச்சு பார்த்தீங்களா, அதில் இருக்கிற பேர்களை சேவ் பண்ணியிருக்கிற பேர்களை பார்த்தா நமக்கே பயமாக இருக்கு. ஒரு பையன் செல்போனை எடுத்து தோண்டி பார்த்தா இது லாஸ்ட் கால் எங்கே போச்சுன்னா பொண்டாட்டி 1 அப்படிங்கிறதுக்கு போயிருக்கு. அவனுக்கு கல்யாணமே ஆகலை. அவன் என்னடா பொண்டாட்டி 1ன்னு சேவ் பண்ணியிருக்கான்னு பார்த்தா அப்போ பொண்டாட்டி 2ன்னு ஒன்று வேற சேவ் பண்ணியிருக்கான். மாற்றி போட்டோம்னா யாருக்கு போய் எங்கே வருது, அவள் தூக்க கழகத்தில் சொல்கிறா பேபின்றான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஒரே குழப்பமாக இருக்குது. சரி, பொண்ணுகளாவது கரெக்டாக சேவ் பண்ணியிருக்கான்னா அவன் ஹஸ்பண்ட் 1 ஹஸ்பண்ட் 2ன்னு வச்சுருக்காங்க. ரெண்டு ஃபோனு ஒவ்வொருத்தருக்கு இருக்கலாம், 2 நம்பரையும் சேவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் 2 பேராக இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி விதவிதமாக வினோதங்களாக நம்மளே ஆச்சரியப்படுற மாதிரி, சில நேரங்களில் வெட்கி தலைகுனிகிற மாதிரிகள்லாம் பேர்களை சேவ் பண்ணி வைக்கிறத கொஞ்சம் மாற்றிடுறது நல்லது. ஒரிஜினல் பேர்களை போட்டால் நமக்கு தெரியாதா, அதில் என்ன அந்நியம் அதில் செல்லமாக பேர் அப்படின்னு மை ஃப்ரெண்டுன்னு சில பேரை போட்டிருக்கான், அப்புறம் சேட்டைக்காரின்னு போட்டிருக்கான். இப்படி விதமாக போட்டு வச்சுருக்கான்னு வச்சுங்களேன். ஒரு கிளாஸுக்கு ஸ்கூலில் ஒரு மிஸ்ஸு புதுசாக வேலைக்கு வந்தாங்க. வந்தவங்க அந்த பசங்களையெல்லாம் எந்திரிக்க சொல்லி, உன் பேர் என்ன, உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் வரிசையாக விசாரிச்சுட்டு வந்தாங்க. ஒரு பையனை எழுப்புனாங்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. வீரமணி அப்படின்னா. சரி, நல்ல பேர். உங்கள் அப்பா பேர் என்ன அப்படின்னு. வீரமணி அப்படின்னா. டேய், உன் பேரை கேட்கல, உங்கள் அப்பா பேரை கேட்டேன். எங்கள் அப்பா பேர் வீரமணி தாங்க அப்படின்னா. இங்கே பாரு, மிஸ்ஸுக்கு கோபம் வரும். இந்த மாதிரி பேர் கேட்குறதுலே நக்கல் அடிச்சேன்னு வச்சுக்க, ரொம்ப கோபம் வரும். இப்போ அடுத்து உங்கள் தாத்தா பேர் என்னன்னு நான் கேட்க போகிறேன். அப்பயும் நீ வீரமணின்னு இதே பேரை சொன்னேன்னு வச்சுக்க, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம். என்னைய பற்றி தெரியாமல் இருக்க. கோபம் உச்சத்துக்கு போயிடுச்சு. இப்போ சொல்லு, உன் பேர் என்ன? வீரமணி. உங்கள் அப்பா பேர் வீரமணி. சரி, ஏற்கனவே சொல்லிட்டோம். உங்கள் தாத்தா பேர் வீரமணி அப்படின்னா பாருங்க, கம்பை எடுத்துட்டாங்க. அவன் கம்பை பிடிச்சிக்கிட்டு சொன்னான், மிஸ் உண்மையை நான் சொல்கிறேன், எங்கள் தாத்தா பேர் வீரமணி, சரியா? எங்கள் அப்பா பேர் ரமணி. இனிஷியலோட சொன்னேன். வீரமணியோட பையனுக்கு இனிஷியல் என்னவா இருக்கும்? விஎன்னா வரும். எங்கள் அப்பா பேர் ரமணி, அப்போ வீரமணி. அதைத்தான் நான் சொன்னேன். என் பேர் என்ன தெரியுமா? மணி. ஆனால் எங்கள் தாத்தா அப்பா 2 பேருடைய இனிஷியலையும் சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, எங்கள் தாத்தா பேர் வீரமணிக்கு வி, எங்கள் அப்பா ரமணிக்கு ரா, வீர. என் பேர் மணி, வீரமணி. இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, அவ்வளவுதான், அவன் தப்பிச்சிட்டான், நம்ம தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். இப்படி காரணங்களோடு பேர்கள் வைக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது. காரணமில்லாத பேர்கள்னால தான் பல பேர் கலங்கி நிற்கிறோம். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.